அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் வ்ளாக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் என்னுடைய ஒரு நாள் மதிய சமையல் வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இதில் சில டிப்ஸும் கொடுக்குறேன். கூடவே வந்து என்னுடைய சமையல் மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமையல் முறை இருக்கும் இல்லையா? நான் எந்த மாதிரி சமைக்கிறேன், எந்த மாதிரியான சமையல் முறைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வெங்காயம் பூண்டு உரித்து வைக்கிறது, ஊற வைக்கிறது, கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு வச்சுருவோம் இல்லையா? ஸோ நானும் அப்படி தான் தோட்டத்துலேருந்து முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துட்டு புளியும் ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து வச்சுட்டேன். ஏன்னா இந்த மாதிரியான வேலைகளாக நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுட்டா ஜஸ்ட் நின்று அப்படியே சமைக்கிற வேலை ரொம்ப சீக்கிரமாக ஒரு ½ அன் ஹவரில் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவும் ஈஸி. சமைக்கிறது பெரிய கஷ்டமாகவே தெரியாது. ஆனால் எல்லா நேரத்துலையும் இது சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்ற நிலையிலேயே கடகடன்னு நம்ம கவுண்டர் டாப்லேயே நின்று அப்படியே கட் பண்ணி போட்டு ஒவ்வொன்றா சமைக்கிற மாதிரி கூட இருக்கும். அது நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம பிளான் பண்ணிவிட்டு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் டைமும் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி அழகாக உட்காந்து ரிலாக்ஸாக காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சமையல் ஆரம்பிக்கிறது சமையல் வேலையை நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகும். சமைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாகவோ இல்லை பரபரப்பாகவோ இருக்காது. ஏன்னா நம்ம பரபரப்பாக சமைக்கும்போது அந்த சமையல் சிம்பிளாக இருந்தால் கூட சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு டயர்ட்னஸ் க்ரியேட் ஆகும். ரொம்ப பெரிய ஒரு வேலை செஞ்ச மாதிரி. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக மெதுவாக நம்ம செய்யும்போது டென்ஷன் இல்லாமல் முக்கியமாக செய்யும்போது அது எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும் டென்ஷனே இருக்காது. அந்த மாதிரி தான். ஸோ நான் இப்போ வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் வந்து சாம்பாருக்கு போய் தோட்டத்துலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த காராமணி வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் சுண்டலுக்கு. ஸோ முதல்ல அதை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து சாம்பாருக்கு துவரம் பருப்போட பூண்டு வெங்காயம் உரிச்சதோட ஜீரா மேத்தியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஜீரா மேத்திங்கிறது துவரம் பருப்பு, சீரகம், அரிசி, வெந்தயம், கருவேப்பிலை வறுத்து வச்ச கலவை தான். ஓகே, இப்போ இதில் வந்து வேக வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை இதோடு சேர்த்துக்கிட்டேன். ஒரு விசில் வரைக்கும் விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா போதும். இல்லை 1 நிமிஷமே போதும் ஹை ஃப்ளேமில். விசில் விட்டுறாதீங்க. ரொம்ப சூப்பராக வரும். நான் வேக வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த பக்கம் வந்து துவரம் பருப்பு வெந்து காய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காராமணியும் வெந்தாச்சு. இப்போ அது வந்து தனியாக தண்ணி வடித்து எடுத்து வச்சுட்டு காராமணியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். தண்ணி தனியாக, காராமணி தனியாக. அந்த தண்ணியோட ஒரு கொஞ்சமாக ஒரு காராமணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்து வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்பு வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் சிம்னி ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொரியல், சுண்டல் இதெல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளே அந்த யூஸுக்கு இருக்கிற பாட்டிலில் வந்து தேங்காய் எண்ணெய் தீர்ந்ததுனால அதுலேயும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கடாயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இந்த தேங்காய் எண்ணெயோட நல்லா வதக்கிக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகா, அதே மாதிரி நீங்கள் சுண்டல், பொரியல் இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யும்போது பச்சை மிளகா சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த மனம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு தடவை இப்படி செஞ்சேன்னா ஒரு தடவை வந்து மிளகாத்தூள் போடுவேன், ஒரு தடவை பச்சை மிளகா சேர்த்து தான் செய்வேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வேக வச்ச காராமணியும் சேர்த்துட்டு தேங்காய் தூளும் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. செம்ம டேஸ்டியானது. எனக்கு காராமணி சுண்டல் எப்போவுமே ஃபேவரட் தான். அதனால் அடிக்கடி செய்வேன். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து உடையாமல் வெந்திருக்கு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோன்னா போதும். சூப்பராக டைம் சேவிங். அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக மணமாக அந்த எசன்ஸ் எல்லாம் இந்த துவரப்பருப்பில் இறங்கி இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு அடிகனமான பாத்திரத்தில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த சாம்பார்லாம் தாளிக்கும் போது கடலெண்ணெய் ப்ளஸ் இந்த மாதிரி நெய் சேர்த்து தாளித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மணமும் டேஸ்ட்டும். ஓகே, இப்போ அதில் வந்து கடுகு, சீரகம், அப்புறம் சோம்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதக்கும் போதே ஒரு 4-5 பல் பூண்டு வந்து 2ஆக கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். என்னுடைய சமையல் வந்து சாம்பார் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூடவே ஒரு வரமிளகா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது ஒரு பக்கம் வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் மறுபடியும் நான் அதே கடாய் எடுத்துக்கிட்டேன். இந்த சுண்டல் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூடவே கடுகு, சீரகம்
சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சாம்பாருக்கு தாளிப்பு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து சிம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில வேக வச்சு வச்சுருக்கிற காயும், துவரம் பருப்பும் இருக்கு இல்லையா? அந்த கலவைய இப்போ இதோட சேர்த்துருவேன் நானு. இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் சமைக்கிறதுல. ஸோ என்னுடைய வே ஆஃப் மெத்தட் இதுதான். நீங்க வேணா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்ட்டா டேஸ்ட்டா இருக்கும். ஓகே, இப்போ அதில வந்து நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, கரைச்சி வச்சிருக்கிற புளியும் சாம்பார்ல சேர்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே ஊற வச்சுடுறோம் புளிங்கிறதுனால, டக்குன்னு கரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இங்கே இந்த பக்கம் புளிய கரைச்சி ஊத்திட்டு, அது கொதிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்க வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ இதில கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிய சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜஸ்ட் வதக்கிட்டு வேக வச்சிருந்த காராமணியோட கொஞ்சம் தண்ணியும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ அது அந்த காய்கறியோட அப்படியே சேர்த்துட்டு, ஒரு மூடி போட்டு மூடி இந்த பக்கம் ஸ்டவ்ல மாத்திட்டேன். அந்த பக்கம் சாம்பாரையும் மூடி போட்டு சிம்ல வச்சுட்டேன் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு. இப்போ இன்னும் இந்த நடுவுல இருந்த ஸ்டவ்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, புளிய கரைச்சி ஊத்திட்டு, அதில ஒரு தக்காளியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா, ரசப்பொடி. இது நான் வந்து வீட்லயே அரைச்சது தான். இப்போ அது கூடவே ஒரு 4, 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு, நல்லா கசக்கி விட்டுட்டு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கசக்கி விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இன்னொரு பக்கத்தில இருந்த அந்த காய்கறி வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ அதில வந்து உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ரசத்துக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரசத்துக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அதேபோல் சாம்பாரும் சூப்பரா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து இந்த தாளிப்பெல்லாம் வதங்குனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த ரசத்துக்கு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா? அதை சேர்த்து இதோட ஊத்திட்டு, ஒரே ஒரு கொதி வர்ற வரைக்கும் வந்தோடனே இவ்வளோதான். இப்படி ஒண்ணு கூடி கொதிக்க ஆரம்பிக்கும்போது டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ தாளிக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சதுனால நான் சிம்னி ஆஃப் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிம்னி வந்து நீங்க இந்த மாரி ஆட்டோமேட்டிக் இருக்கு அப்படின்னா கூட, ஆஃப் பண்ண உடனே கையோட ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணி பழகுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ சிம்னி ஆஃப் பண்ணதுட்டு நான் ரைஸ் வச்சுட்டேன். ஊற வச்சிருந்த அரிசியும். சாதமும் வந்து ஒரு 5, 10 நிமிஷத்துலேயே வேக வச்சு வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து சூப்பரா சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு சுட சுட எல்லாமே ரெடி. ஸோ போட்டு சாப்பிட வேண்டியது ஒண்ணு தான் வேலை. எங்க வீட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நானும் சரி, பசங்களும் சரி நெறைய காய்கறி எடுத்துக்குவோம். காய்கறி எதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி பசங்களும் சரி, நானும் சரி ஒதுக்க மாட்டோம். எங்க அளவுக்கு இல்லனாலும் ஹஸ்பண்டும் ஓரளவுக்கு காய்கறி எடுத்துக்குவாரு. ஆனா அதிகமா சாப்பிடுறது நானும் என் பசங்களும் தான். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, எதுலயுமே நான் கொத்தமல்லி சேர்க்கல. முக்கியமா ரசத்துல கூட. ஏன்னா, கொத்தமல்லி அன்னைக்கு வீட்ல இல்ல. இல்லனாலும் பரவாயில்லன்னு பிளான் பண்ணியிருந்த எல்லா சமையலையும் சமைச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சமையல்ல உங்களுக்கு எந்த சமையல் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.